வணக்கம் அனைவருக்கும். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கேன். அதாவது கோலஸ்லைங்கோ ஈஜாவுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ஆசிரமம். ஏன் இந்த ஆசிரமத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, இந்த ஆசிரமம் பேர் வந்து புசாட் ஜகான் வர்கத்துவ ஜஷீரா. ஸோ இங்கே வந்து வயசண்டவங்க இப்போ நம்மளாம் பெற்று வளர்த்து பெருசாக ஆளாக்கி விட்டுட்டு அப்பா அம்மாவை கொண்டாந்து விடுற இடத்த பாருங்கள் எல்லாருமே. ஸோ பார்த்துருப்பீங்க, நிறையா அப்பா நிறையா அம்மா. நம்ம ஒரு அப்பா அம்மாவை வச்சு பார்க்க முடியல, ஆனால் பெத்த தாய் தப்பன் நம்மளை 10 பிள்ளைங்களாக இருந்தாலும் வச்சு பார்ப்பாங்க. நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா, ஒரு பிள்ளைக்கு சீக்கு வந்துருச்சுன்னா அந்த பிள்ளையை அவங்க சாப்பிடாம தூங்காமல் இருந்து அந்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம பிள்ளையாக பிறந்துட்டு அந்த ஒரு அப்பா அம்மாவை வச்சு பார்க்க முடியாமல் கொண்டாந்து விட்ற இடம் இந்த இடம். நான் செய்யலைங்க அந்த தவறை, நாங்கள் செய்யலை. ஆனால் ரொம்ப பேர் இந்த தவறு செய்கிறாங்க. சில பேர் விட்டுட்டு பார்க்காம இருக்காங்க, சில பேர் பிள்ளைங்க இருக்காங்க இருந்தும் இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வேதனையாக இருக்குது, வலிக்குது மனசுக்கு. ஏன்னு சொன்னால், எங்கள் அம்மா அப்பா இருக்கிறப்ப அந்த வலி வேதனை எங்களுக்கு தெரியல. இப்போ அவங்க இல்லை. ஆனால் வெளியே அந்த மாதிரி பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க இங்கே உள்ளவங்க கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அவங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். எல்லா இனமும் வச்சு பார்க்குறாங்க. தமிழவங்க, மாய்க்காரவங்க, சீனவங்க எல்லாமே இருக்காங்க. ஒரு 60 பேர் இருக்காங்க. அவங்க இருக்கிற இந்த இடத்துல, அவங்க இருக்கிற இந்த நிலத்தில் வெள்ளம் ஏறுமா. வெள்ளம் ஏறிச்சுன்னா எல்லா சாப்பாடும் போயிருமா. வருஷத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த மாதிரி நடக்குமா. அவங்க அப்புறம் நிலம் பார்த்துருக்காங்க, அதுவும் ஒரு அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுறாங்க. பட் யாரெல்லாம் உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ, உங்களை வந்து 1000 வெள்ளி 100 வெள்ளி கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. நம்மளால் முடிஞ்சது, இன்றைக்கி என்னால் முடிஞ்சது, என்னால் ஒரு 50 வெள்ளிக்கு ஒரு ரொட்டி நீ வாங்கி கொடுக்க முடிஞ்சா நான் அதை வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா நான் சாப்பிட்றது ஒரு நாளைக்கு கடைக்கு போனால் கண்டிப்பாக நம்ம ஒரு 50 வெள்ளி செலவு பண்ணுவோம். ஸோ நான் என்னால் முடிஞ்சது அந்த 50 வெள்ளியை இங்கே ஒரு 60 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசித்தேன். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு போயிருக்கேன். உங்களால் முடிஞ்சதை யாருக்கெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்பா அம்மா இல்லை ஆனால் அவங்க இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்களுக்கு நம்ம செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செய்யுங்க. நான் அவங்களோட புலனம்மை இன்னும் தரேன். அப்படி அவங்கள புலனம்மை உங்களால் கேஷ் பண்ண முடியலன்னா என்னோடய பயோவில் போய் என்னோடய புலனம்மை இருக்கேன். நான் சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். என்னோடய பயோவில் நீங்கள் என்னோடய நம்பரை பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே உள்ள பார்க்குறவங்களோட ஓனரோட நம்பர் தரேன். 0 இது வந்து இந்த புசர் ஜகா என்னோட வச்சு பார்க்குறவங்களோட நம்பரு. என்னோடய புலனம்மேன் 016-29-4-818. என்கிட்ட நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், என்கிட்ட எதுவும் கொடுக்க வேணாம். நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கே கால் பண்ணி நீங்கள் அந்த ஆசிரமத்திலே வந்து செய்யலாம், கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு இதை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் வேணுன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எப்போதுமே குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன், நோய் நொடி இல்லாமல். அதே மாதிரி இந்த மாதிரி தாய் தகப்பனுங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்வோம். நன்றி.